தொடர்ந்து இந்த தருணத்தில் அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து இந்த பாமகல நீடிக்கக்கூடிய மோதல், அதனை அடுத்து இன்றைய தினம் இந்த திடீர் சமரச பேச்சுவார்த்தை, இதுல குடும்ப உறுப்பினர்களையும் தாண்டி அதாவது திரு சைதை துரைசாமி அவர்கள் கலந்துட்டு இருக்காரு. முக்கியமாக குருமூர்த்தி அவர்கள் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பது ரொம்பவே இப்போ முக்கியமா நம்மளால பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஒரு நகர்வை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதற்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நீடித்தாலும், இதற்கு முன்னாடியே நம்ம திரு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு, அதிமுக கூட்டணி தொடர்பாகவும் பாஜக கூட்டணி தொடர்பாகவும் அதிலேயே இருவருக்கும் முரண்பாடு இருந்தது தந்தை மகனுக்கு அப்படின்ற பார்த்தோம். ஆனா இப்போ இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல குருமூர்த்தி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சூழல் இனி வரக்கூடிய நேரங்கள்ல எப்படி இருக்கும்? இதுல பல விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் பாத்தீங்கன்னாக்க, அப்கோர்ஸ் நான் இது கடந்த இருமுறை நம்மளோட இது நிகழ்ச்சியில இது சம்பந்தமா பேசியிருக்கேன். நான் சொன்ன விவகாரம் என்னன்னாக்க, இவர்களுடைய முரண் என்பது வெளி உலகிற்கு வருவது, ஒரு குடும்ப பிரச்சனை என்பது அரசியல் பிரச்சனையாகவும் அதை தொடர்ந்து அவர்களுக்கு கட்சி பிரச்சனையாகவும் மாறுவது என்பது ஆரோக்கியமான விஷயம் அல்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்துல இப்போ நடக்கிறது இந்த சமரசம், இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பாஜக இதை பத்தி தான் அவங்க மாறி மாறி கருத்து சொல்லிட்டு இருக்காங்கும் போது, அது ரெண்டுமே ஒரே கூட்டணியில இருக்கும்போது இதை தாண்டி புறம் தள்ளி விட்டு இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து பாமகங்கிற கட்சி இந்த என்டிஏ கூட்டணியில இருக்க போகிறது அப்படிங்கிற முறையில இவங்க முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை தொடர்ந்து எல்லாரும் முயற்சிகள் எடுக்கிறாங்க. இந்த சமாதானம் வேணும் அப்படிங்கிறது பல இடங்கள்ல திரு திரு சா துரைசாமி அவர்களாக இருக்கணும், அவருக்கு எல்லா இடத்துலயுமே நண்பர்கள் பொதுவாக உண்டு அப்படிங்கறது பாக்குறோம். எல்லா கட்சிகளையும் ஓரளவுக்கு இணக்கமாக இருப்பார் அப்படிங்கறதுதான் பாக்குறோம். அந்த வகையில மேபி இவர் தன் உடைய ஒரு முன்னெடுப்பா இவர் எடுக்கிறாரு. அதை தாண்டி பல பேர் பல இடங்கள்ல போய் இந்த மாதிரி பேசலாம். பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலர் எங்கெங்கெல்லாம் கான்ஃபிளிக்ட் இருக்கோ அங்கெல்லாம் போய் நிற்பாங்க அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சமயத்தை பிரதானப்படுத்தி நாளைக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு இன்பத்தை ஏற்படுத்துவதும் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது அன்பார்ச்சுனேட்லி ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு ரமேஷ் சேதுராமன். இந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி.